ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி மஷ்ரூமை வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆறட்டும். நான் வந்து 1 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். அது கூட 3 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், இதையெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அது கூட அந்த பூண்டை வந்து துருவி எடுத்துக்கணும். அதை இப்போ சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட அந்த மஷ்ரூமை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ மஷ்ரூம் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. திருப்பி சாதம் சேர்க்கும்போது மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ காளான் வதங்கிடுச்சு. நான் தண்ணியே சேர்க்கல, காளானில் இருந்த தண்ணியிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சாஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். இந்த எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கலந்து விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சு சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைன்னா வந்து குழஞ்சி போயிடும். இப்போ இந்த சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மஷ்ரூமோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மஷ்ரூமுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கடைசியாக இதில் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுறலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா மல்லித்தழை தூவிக்கோங்க. இப்போ சுவையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.